நீங்க சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் நேராது நான் இப்போது மூதூர்படி ஜாக நகர் மூத்தூர் இடம் வந்து மணிக்கட்டு கோபுரம் மாலையடி சந்தை இரண்டுக்கும் நடுப்பட்ட இடம் மூதூர்படி ஜாகம். இதில் அனர்த்தம் வந்து இங்கே ஒரு 5 நாள் இற்ற வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் இங்கு வரவில்லை. இங்கே இந்த ஏரியாவுக்கு சொந்தமான ஜிஎஸ்ஐ வேறு ஏரியாவுக்கு போட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல யாருமே வரவில்லை. கஷ்டத்துக்கு மத்தியில் 5 நாள் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. உறவுகள் ரூபத்தில் மேலுக்கு வந்திருக்கோம். அகதி முகாமில் இடம் இல்லை, பள்ளியில் இடம் இல்லை. எங்களுக்கு கீழே கௌரவ மௌரு ஸ்டைலப் அவരുടെ வீட்டில் முதல் மாடியில் கிட்டத்தட்ட 20 குடும்பம் நாங்கள் இப்போ வரைக்கும் இருந்தவாங்க. நிறைய இடத்துக்கு மேல் அதிகாரிகள் கூட நான் தகவல் தெரிவித்தேன். எனக்கு சுகையினம் காரணமாக நிறைய கதைச்சு கொள்ள முடியும். இங்கு சின்ன பிள்ளைகள், கற்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள், இயலாத முதியவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். இதுக்குரிய ஏதாவது சாப்பாடு, ஏதாவது தண்ணி சரி எங்களுக்கு கொடுங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், ஒருத்தர் கூட சாப்பாடு தண்ணி இட்ட வரைக்கும் எங்களுக்கு தரையில உணவு கூட இந்த இருக்கு. இதுதான் அப்படியே நேரம் இதுதான் நாங்கள் இருக்கிற எங்கட பகுதி. இதுதான் தண்ணியில தாண்டது மூதுல. ஆனால் எந்த அதிகாரியும் இதில் இறங்கி வரவும் இல்லை. இது சம்பந்தமா எந்த ஒரு முடிவும் எடுக்க இல்லை. இந்த மூதுல எல்லாரும் மாமல் இருக்கிற அனைத்து பேர் இடங்களிலே குடியிருக்கக்கூடிய வசதி இப்போதைக்கு ஏதுவாக வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை உடனடியாக ஜனாதிபதி மட்டத்துக்கு உடனடியாக அறிவிக்குமாறு தலையுடன் இந்த சகோதரி உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் அவசர அவசரமாக மேல்மட்டத்துக்கு அறிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு உதவியும் வரல உங்களுக்கு இது வரைக்கும்? வரவில்லை. சாப்பாடு தண்ணி ஒன்றுமே இல்லை, வரவில்லை. எனக்கு இங்க வந்தீங்களா? இன்றைக்குத்தான் இந்த வாகனத்தை நாங்கள் இதில் கண்டிருக்கிறோம். இன்றைக்குத்தான் இந்த வாகனம் எனக்கு பேச முடியாது. அந்த மைக்கை ரெடி பண்ணி நான் பேசுவதற்கு தயாரான நிலையில இன்றைக்கு அனைவரையும் எடுத்து இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு முடிவு தரணும். கௌரவ திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கின்ற எம்பி அருண் ஹேமச்சந்திரன் அவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். மேலிடத்தை பார்வையிட்டு இங்க வரல, இந்த இடத்துக்கு வரவில்லை. இந்த இடத்துக்கு இப்போ உள்ள கோஆர்டினேட் கூட ஒரு நாள் கூட விசிட் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு மனதில் வேதனை தரும், கஷ்டத்தை தரும். ஒரு அரசியல் இறங்குற நேரம் உறவுகள் என்று வருகிறார். அந்த நேரம் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவோம். இந்த சேர்மன் கூட இந்த இடத்துக்கு வரவில்லை. இந்த மூதூருக்கு இப்போது நியமிக்கப்பட்ட சேர்மன் கூட இந்த இடத்துக்கு வரவில்லை. நாங்கள் யார் என்னோட கஷ்டத்தை சொல்லுவோம். என்னால் பேச முடியும். இந்த கண்ணீரை அவளுக்கு இந்த இடம், இந்த விடிமண் ஆறு என்றைக்கு இவங்க அதை பூரணமாக எங்களுக்கு அதை கிளியர் பண்ணித்தார், அன்றைக்கு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் குடி போவோம். இதை பூரணப்படுத்துவதாய் இந்த வெயிலுக்கு பிரிச்சு இந்த இடத்துல எல்லாம் வடிவான் எல்லாம் இதில் வந்துதான் எல்லாம் தண்ணியும் தேங்கி நிற்கிற தண்ணியை உடனடியாக அவங்களுக்கு பேச முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களும் வருகை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். தெரியப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு அதிகாரிகள் சமூகம் தரவில்லை. இப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களுக்கு வழங்காது. இந்த வீட்டுக்கு தண்ணி இப்பதான் குறைஞ்சிருக்கு. இந்த வீடுகள்ல இது பக்கத்துல இருக்க விட இது தங்கால மக்களால் அத்தனை கிலோ பகலாம் அங்க போய் பார்த்து வேலையில இங்க பாருங்க. இங்க இருந்து பார்த்தா வழங்குதுக்குள்ள இந்த இடத்தில் தேங்கிக் கொண்டு நிற்கின்றது. தயவுடன் இந்த நீரை ஆற்றுவதற்குரிய கால்வாய்
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவசரமா இந்த இடத்துக்கு அனைத்து அதிகாரிகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அளவுக்கு உள்ள நாய் வந்து செத்து கிடக்கிறதால போகல. நான் அப்ப போயிட்டான் வரேன் உழவுக்கு நிக்க தண்ணி உழவு இருக்கு. ஆனா நாய் அது செத்து கிடக்கு ஷேர் பண்றேன் நிறைய வச்சுக்கு. அவ வந்து இப்ப போட வேண்டிய இங்க போட வேண்டிய இப்ப போட்டுக்காங்க பாரு. இதுக்குத்தான் எத்தனை குடும்பம் இங்க ரெயினேஜ் பூரணமான இதுக்கு மட்டும்தான் இங்க நிர்வாகங்கள் சரியான முறையில் நடக்குது. நாங்களே இப்பதான் அவ கண்டக்ட் பண்ணாங்க. அவடனே இங்கதான் சொன்னவ இங்க இருக்காங்க ஆக்கள் ஆக்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஏரியாவுக்கு போட்டு அங்கால அப்படியே தண்ணியா பாம்பு ஒரு பக்கத்துல பாம்பு போகுது. ஏன் அப்படி கவனிக்காம விட்டாங்க? ஏன் விடுறீங்க நீங்க? நடந்து போறதுக்கு இங்க இருந்து தண்ணிக்குள்ள நடந்து போறதுக்கு அந்த சாப்பாடு இங்க இருந்து தண்ணிக்குள்ள நடந்து போறதுக்கு அங்க சாப்பாடு என்னென்ன தண்ணிக்குள்ள வராங்க எலிக்காய்ச்சல். நீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் இப்ப ஒழுங்கா சாப்பிடுங்க. எலிக்காய்ச்சலுக்கு மனுஷன் தானே நீங்க அப்படி குடுக்கறதுக்கு வந்து பார்த்து அந்த ரோட்ல நீங்க எடுக்கல அது பிள்ளைதானே. தண்ணி கொண்டு අපි දවස් 4ක් මෙතන යට වෙලා හිටියේ. කවුරුවත් රජයෙන් ඇවිල්ලා කිසිදෙන්නේ බැලුවෙත් නැහැ. ඔව් මේ ආනත්යනේ ආලමත්තරි හන්දියට ආලමත්තරි හන්දියට මීටර් 100කට පවුස් දාලා සම්පූර්ණ අඩි 5කට වඩා ජලයෙන් යට වෙලා හිටියේ. දෙලියාවේ සම්පූර්ණ අඩි 7ක් 8ක් තියෙනවා. කිසිම කෙනෙක් රජයෙන් ඇවිල්ලා බැලුවේ නැහැ අපේ. වතුර මොනවත් නැහැ. යාලා කියන්නේ ඉස්කෝල වලට විතරයි දුන්නේ. ඉස්කෝල වල යන්න ඉඩ නැහැ මිනිස්සු. ඒ නිසා මේ මිනිස්සු තාමත් අසරණ තත්ත්වයේ ඉන්නේ. කෑමද වතුරද ඒ දෙකෙන් ඉඳ තමයි උගාක් අසරණ වෙලා ඉන්නේ. මේ මිනිස්සුන්ට ඉක්මනට මොනවාරි සාහනයක් සල්සන්න කියලා තමයි අපි ඉල්ලා ඉන්නේ. നമ്മുടെ ചേമൻകുടി വരലി സാർ പാകുறது அதே வகைக்கு කිසිම නිලධාරියෙක් ආවේ නැහැ මේ වෙනකන්. ஆனா அப்டேட் பண்றாங்க 3 ல தண்ணி வடிஞ்சிச்சு. எங்க வடிஞ்சு? තාම මේ වෙනතුරුත් මේ වතුර බහලා නැහැ. ගෙවල් කොච්චරද මේ පාරේ යහ පැත්තේ සම්පූර්ණ ගෙවල් අඩි 5 තියෙන වතුර. යාලගේ දේපල ඔක්කොම විනාශ වෙලා. ஆயிரம் கூட பாதிக்கப்பட்டது. 1000 ஃபேமிலி පවුල් 1000ක් විතර විපතටපත් වෙලා ඉන්නේ. එයාලා අනාථ කන්තර වලට යන්න කියන අනාථ කන්තර වල ඉඩ නැහැ. ඉඩ නැත්තම් කොහෙද යන්නේ? ගෙවල් වල මිනිස්සු பள்ளி விளையாட்டு පල්ලි වලට යන්න පල්ලි වල ඉඩ නැහැ. ඊට පස්සේ මේ තියෙන ගෙවල් වල උඩ තට්ටු වල අරේ මේ තමයි මිනිස්සු ඉන්නේ. ඉතින් රජයක් විදියට කිසිම දෙයක් මේ වෙනකන් කරලා නැහැ මෙතන. ඒකයි අපිට කියන්න පුළුවන්. වෙන කිසි කියන්න බෑ.
வந்த பிள்ளை இன்னைக்கு போறத பாருங்க விஜய் கதைக்க சொல்லுங்க. பாத்துனாங்க எல்லாம். ஓ பாத்துனாங்க. வந்து பாருங்க